குட் ஆஃப்டர்நூன். வென்ஸ்டே லஞ்ச். தம்பிங்களுக்கு பிரியாணி கட்டி வச்சாச்சு. எங்களுக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சு நான் செய்யறது தெரியுமா? ½ அன் ஹவரில் செய்வேன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி, ரைத்தா, முட்டை, அப்பளம் இல்லை. இங்கே பொரிக்க முடியாது, அப்பளம் எடுத்து வரல. நாங்கள் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சைடில் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சா கூட வர மாட்டேதுடா. முட்டை சாப்பிட்றேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு பாத்திரம் அகலமாக இருந்தால் நல்லா இதுவாக வரும். இப்போ ஆறிடுச்சுன்னா நல்லா பொல பொலன்னு வந்துடும். சுட சுட சாப்பிட்றேன் சிக்கன் பிரியாணி. ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. இப்போ 4 பேர் சாப்பிட்றதுக்கு எடுத்து போகிறாங்க. இதில் ஒரு 3, நானும் சில்வியா, இன்னும் 2 பேர் சாப்பிடுவோம். ஆஹா, வரே வா. இது மாதிரிங்க கேரவேனில் வந்து தங்கினீங்கன்னா நீங்களே சமைக்கலாம். ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கணும். அடுத்தவன் ஷோல்டரில் சவாரி பண்ணுறவங்களாம் இது மாதிரி ட்ரிப்புக்கெலாம் வரக்கூடாது. நம்மளும் செய்யணும், நம்மளும் ஒரு அங்கத்தினராக இருக்கணும், நம்மளும் உழைக்கணும். நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படியே உட்காந்துட்டு ராயல் ஃபேமிலி மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு போயிடுவாங்க. அதில் எவன் சமைக்கிறானா அவன் கதை கந்தல். அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. நான் யாராவது மனசை பாதிச்சாலும் எனக்கு கவலை இல்லை. யாரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கணும். நான் ஒரு க்ளீன் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்வான். லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்கவுங்க கட் பண்ணி கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க கடைசியாக. இதை விட சூப்பராலாம் இருக்கும். ஸ்விம்மிங் பூல், ஜக்கூசி எல்லாமே உள்ள ஹவுசஸ்லாம் இருக்கும், ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் அப்போலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். 6 பெட்ரூம் இருக்கும், வில்லா ஹவுஸு. அதுலேயே ஜக்கூசி இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், இன்டோர் இருக்கும், அவுட்டோர் இருக்கும். நம்ம வெளியிலேயே போக தேவையில்லை. 1000 பவுண்ட்ஸுக்கு 10 பேர் 15 பேர் போவோம். 3-4 காரில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரும். இப்போ போகிறதில்லை. நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும். அந்த வயசு தான். அந்த வயசில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே ஒருத்தர் உதவி செய்வாங்க. பசங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலை எடுத்துப்பாங்க. அப்படி தான் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒரு சிலவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அண்ணே வந்தாங்கண்ணே ஒன்றுமே செய்யலைண்ணே, அப்படியே எங்களை வேலை வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த வாட்டி எப்படி அவங்களை கூப்பிடுவாங்க? உங்களை கூட மாட்டாங்களே. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அப்படி கிடையாது. அதனால் லாங் டேர்ம் நாங்கள் எல்லாருமே ஹாலிடே போனோம், எல்லாம் ஜாலியாக இருந்தோம். இப்போ எல்லாம் பிரிஞ்சிட்டோம். வயசாகிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை கொடுத்து, அதனால் அவங்க வேலையை பார்க்குறாங்க. நாங்கள் ஜாலியாக எங்கள் வேலையை பார்க்குறோம். எல்லாமே ஒரு குடுப்பின தானே. இல்லாதவனுக்கு 1000 பிரச்சனை, இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை. எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், குழந்தை இல்லைன்ற பிரச்சனை தான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே எங்களுக்கு தோன்றது இல்லை. நாங்கள் பார்க்குற குழந்தைங்களோடலாம் அன்பாக இருக்கிறோம். சிம்பத்திக்காக சொல்ல நாங்கள் அப்படி தான் இருக்கோம். அதனால எங்களுக்கு எங்களுக்கு 2 பேருக்குமே அது ஒரு பிரச்சனையாவோ, அது ஒரு சிம்பத்தி எம்பத்தியாவோ சத்தியமாக தோணலை. நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோம். 2 நேரம் சாப்பிட்றோம், ஒரு வாரம் இங்கே ட்ராவல் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான். நல்லா சாப்பிட்றோம். என் பொண்டாட்டிக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன், லவ் பண்ணுறேன், வெளில போகிறேன், ஷாப்பிங் கூட்டு போகிறேன். அவ்வளோதானே வாழ்க்கை. நகனமா. லவ் யூடா. தேங்க்யூ. God bless you.